ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் அடா 247. ஸோ ஆக்சுவலாக ஒரு முக்கியமான அப்டேட் தான் இது நம்ம கொடுக்க போகிறோம், கரெக்டா? ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம குரூப் டூ எக்ஸாம் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சாம், கரெக்டா? நேற்று தான் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியலை. சரி, ஓகே. அதனால் இப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னும் போக 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 இன்னும் கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி என்னப்பா பின்னாடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக நம்ம அடால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டபுள் டைம் ஆஃபர் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெகா பேக்கு, அதே மாதிரி பேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து மகுடம் பேட்ச், அதே மாதிரி வாகை பேட்ச், அதே மாதிரி நீங்கள் சங்கமம் பேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து டபுள் டைம் ஆஃபர் அப்படிங்க போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் 27% ஆஃபரோட, கரெக்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம டாபிக் என்னன்னு வந்துடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு? கிட்டத்தட்ட ஜூலை 20ஆம் தேதி வந்துச்சு, கரெக்டா? ஸோ ஜூலை 20 நான் சொன்னேன். எஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 20ஆம் தேதி வந்திருக்கு, கரெக்டா? மாற்றிட்டேன். ஸோ அதே மாதிரி ஜூன் 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 19ஆம் தேதி, கரெக்டா? ஸோ இந்த லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி ஆயிடுச்சா? இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஜூலை 19க்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் இதை வந்து இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் கண்டினியூவாக எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் ஃபைனல் சப்மிட் என்னால் கொடுக்க முடியலை. இது வந்து என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சா இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்களானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் எரர் வந்துருச்சு. இதே மாதிரி ஒரே நாளில் வந்து 5 பேருக்கு கண்டினியூவாக வந்துச்சு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னும் போக போக நிறையா பேர் இதை அப்ளை பண்ணும்போது சர்வர் பிஸி ஆயிரும். சர்வர் வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சினாரியோ எல்லாமே டிஎன்பிசியில் நடந்திருக்கு. குரூப் 4க்கு, குரூப் 1க்கு எல்லாமே லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பயங்கரமாக நிறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும், கரெக்டாக? ஸோ சர்வர் டவுன் ஆன உடனே அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். அதில் கேட்குற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியாமல் போகலாம், இல்லை அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே இன்டிமேட் பண்ணுறேன். இன்னும் கரெக்டாக 10 நாள் தான் டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அப்ளை பண்ணணும்னா அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அடால, கரெக்டாக? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம அடால வந்து இருக்குது. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி இந்த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியலன்னா தயவுசெய்து தாராளமாக நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க. ஓகே. ஏன்னா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் போயிடும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கல ஃப்ரீ எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத மோர் தென் 3 டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? அந்த மாதிரிலாம் சினாரியோ நடந்திருக்குங்க நம்ம பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பாட்டுக்குள்ள மோர் தென் 3 டைம்ஸ் அப்படிங்கிறத அவங்க பாட்டில் யூஸ் பண்ணிட்டாங்க. 3 டைம் தான் அலௌடு. 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 3 டைம் தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்க பாட்டுக்குள்ள எல்லா டைமும் யூஸ் பண்ணிட்டாங்க. 4வது டைம் 5வது டைம் சம்திங் எத்தனை டைம் எழுதணுன்னே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா கிளியர் போனதுக்கப்புறம் எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ₹100 ₹150 பார்க்காதீங்க, பே பண்ணிடுங்க. இதே எஸ்சி எஸ்டி அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா எல்லா டைமும் எக்ஸாம்ஷன் தான். பிசி ஏபிசியை மட்டும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி ஜென்ரல் கேண்டிடேட். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜூலை 19ஆம் தேதி இருக்குது. கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் 1 வீக் கிட்டத்தட்ட 1.5 வாரம் தான் இருக்குது. ஸோ இது அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கும் அப்ளை பண்ண ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம அடால வந்து அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டைம் நான் இண்டிபேட் பண்ணியிருந்தேன். நம்ம அடால வந்து டபுள் டைம் ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபரல் கோட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், Y904. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே. நன்றி.